ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்டஃப்டு சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒரு குக்கரில் கொஞ்சமாக பட்டாணி, உருளைக்கிழங்கு அண்ட் உப்பு போட்டு மூடி வச்சிட்றேன். நல்லா 2 விசில் விட்டுருங்க. 2 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த மாதிரி மேஷரை வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. அப்படி இல்லைனா மத்து இருந்தாலும் மத்தை வச்சு நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுருங்க. ரொம்ப மசிக்கணும்னு அவசியம் இல்லை. 1/2 மசிச்சா போதும், ஹாஃபாக மசிச்சா போதும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு அப்படியே கையில் எடுத்து காட்டுறேன். உருளைக்கிழங்கு நல்லா நமக்கு அப்படியே மாவு மாதிரி இருக்கனால நல்லா இதாகி வந்திருக்கும். ஸோ இதான் கரெக்டான ஸ்டேஜ். அப்படியே இதை ஓரமாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அண்ட் தென் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம ஸ்டஃப்டு பண்ணுறதுனால நல்லா பொடுசாக முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிடுங்க. அண்ட் தென் இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அண்ட் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் இதோடு சேர்த்துடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே நல்லா ஒன்று சேரணும். இதில் வந்து நான் சால்ட் ஆட் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி நம்ம பட்டாணிலையும் உருளைக்கிழங்குலையும் சால்ட்டு போட்டனால நம்ம வெங்காயத்துக்கு சால்ட் ஆட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இது கூட நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் வாய்வுன்றனால நம்ம பெருங்காயத்தூள் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல அந்த ஸ்டஃப்டு வந்து ஆறிடுச்சு. ஸோ அப்படியே இதை மாதிரி கொஞ்சமாக எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. ஒரு பால் ஷேப்பில் நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லா பால் ஷேப்பில் உருண்டை ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் ஒரு 3 உருண்டை இப்போதைக்கு செஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து எடுத்து ஒரு சப்பாத்தி எடுத்து நம்ம நார்மலாக நீங்கள் சப்பாத்தி மாதிரி ஃபஸ்ட்டு தேய்ச்சிருங்க. நான் இதில் வந்து 2 மெத்தட் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து இந்த மாதிரி நார்மலாக நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிருங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃப்டை வந்து இதுக்கு நடுவில் வச்சுட்டு கார்னர்ஸில் இருக்க எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மடிச்சுட்டே வந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கூர்மையாக அந்த கொல்கட்டம் போடுற மாதிரி வரும். இதை அப்படியே தலைகீழாக திருப்பி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாது வெளியில். ஸோ இப்போ வந்து நம்ம தேய்க்கும் போது ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் மேலோட்டமாக தான் தேய்க்கணும். இல்லாட்டி எல்லாமே வெளியில் வந்துடும். மோஸ்ட்லி வரும் தான், ஆனால் அதுக்காக ரொம்ப வராது. இந்த மாதிரி லைட்டாக கார்னர்ஸில் மட்டும்தான் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா மெதுவாக தேய்ங்க. ஸோ இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய அந்த ரொட்டி சப்பாத்தி கட்டையிலையும் எதுவுமே ஒட்டியிருக்காது, நல்லாவே வந்திருக்கு. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். இன்னொரு மெத்தட் அதே மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே நல்லா தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மொத்தமாக தேய்க்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, நார்மலாக பண்ணிக்கோங்க. இப்போது இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் அப்படியே ஓரமாக வச்சுருங்க. அடுத்து இன்னொரு பால் எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணோம்ல அந்த ஸ்டஃப்டை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக எல்லா சைடுமே நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. எடுத்து எதுவுமே நான் ஆயில் அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணவே இல்லை. அப்படியே நம்ம தேய்ச்சதில் டேரெக்டாக நான் ஸ்டஃப்டை கொண்டு வந்து அப்படியே நம்ம வந்து இதில் வைக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா சைடுமே உங்களுக்கு இதாகிற மாதிரி வச்சுருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி தேய்ச்சி வச்சதை இது மேலே கொண்டு வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு தட்டு அப்படியே எடுத்து திருப்பி போட்டுருங்க. இப்போ பார்த்திங்களா என்னோட எதுவுமே வந்து வெளியில் வரல. ஸோ இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறம் அதே மாதிரியே மேலோட்டமாக தேய்க்கணும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி மேலோட்டமாக தேய்ங்க, ரொம்ப ஹாஷாக தேய்க்காதீங்க. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இதை காட்டுறேன் பாருங்கள் உங்ககிட்ட. எதுவுமே வந்து இல்லை பாருங்கள், அப்படியே அழகாக வந்திருக்கு. ஸோ இதை அப்படியே நம்ம வந்து இப்போ தவாவில் போட்டு எடுத்துடலாம். ஸோ தவாவை நான் ஆல்ரெடி காய வச்சிட்டேன், இப்போ போட்டுடுறேன்.
போட்டதுக்கப்புறம் உடனே திருப்பாதீங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து நமக்கு ஓரம்லாம் இந்த மாதிரி வரும், அப்போதைக்கு திருப்பி போட்டுருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் நெய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் ஆப்ஷன் தான். ஸோ நல்லா நெய்யை வந்து எல்லா சைடும் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நம்ம நெய்யை அப்ளை பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நமக்கு சப்பாத்தி கார்னர்ஸ்லலாம் கொஞ்சம் வேகாது, மாவாகவே இருக்கும். ஸோ அதனால் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு திருப்பி போட்டுருங்க. ஸோ இப்போ 2 சைடும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கார்னர்ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணி இது பண்ணுங்கள், வேக வைங்க. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் அப்படியே எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே இது ஒரு பிளேட்டில் அப்படியே மாற்றிடலாம். ஸோ நல்லாவே நமக்கு வெந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம அப்படியே இதை ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக இந்த மாதிரி சக்கரம் ஷேப்பில் கட் பண்ணிட்டேன், அப்போ தான் கொஞ்சம் புட்டு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சாப்பிட்லாம், உங்கள் ஆப்ஷனல் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே தேவையில்லை, நம்ம அந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணனால நல்லாயிருக்கும் நார்மலாக சாப்பிட்றதுக்கே. ஸோ ஃபைனலாக நம்ம இப்போது கட் பண்ணி முடிச்சாச்சு. அப்படியே நான் உங்களுக்கு இதுலேருந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா அப்படியே வெந்து வந்திருக்கு. வேகலைன்னா நமக்கு அப்படியே எல்லாம் வெளியிலே வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா சைடில் பாருங்கள், அப்படியே நல்லா நமக்கு சப்பாத்தியோட ஸ்டஃப்ட் ஆயிடுச்சு. இதை அப்படியே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். செம்மையாக இருக்குது பார்க்கவே. அண்ட் ஃபைனலாக நமக்கு ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.